வெயிட் லாஸ் ரெசிபி சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திணையரிசி சாப்பாடு. அது கூட சூப்பரான ஒரு பாசிப்பருப்பு வச்சு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திணையரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு தண்ணி 2.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு விசில் ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம குழம்பு வச்சிடலாம். குழம்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுடு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் இந்த உலக்கில் அரை உலக்கு எடுத்திருக்கேங்க. அது கூட 10 பல் பூண்டு, தக்காளி ஒரு 2 தக்காளி, மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுறலாங்க. இது வேகிற கேப்பில் நான் இன்றைக்கி பாலக்கீரை தாங்க சேர்க்க போகிறேன். பாலக்கீரை நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாலக்கீரை குழம்புக்கு தனி ருசியே கொடுக்குங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரை சேர்த்திக்கலாம். கூட கீரை சேர்த்துனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கீரையும் நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வாசமே டிஃப்ரெண்ட்டாக வருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே தாளிச்சிட்டு நம்ம கொட்டிடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. ஒயிட் ரைஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்திங்கன்னா இந்த திணையரிசி சாப்பாடு, சாமி அரிசி இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லா சூப்பராக தாங்க இருக்கும். ரொம்ப சாப்பிட முடியாத அளவுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த திணையரிசி சாப்பாட்டுக்கு இந்த குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.